வா 100 கை வர மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம பத்திரக்காளி மாதிரி நம்ம கை அடிச்சு கொலை பண்ணிடலாமா? நடா இது நாய் மழை மண்ணுக்கு காட்டில் இருக்கிற நாய்ங்களான்னு நினச்சி நான் அப்போவே வா. அதனால் பெண்களை அச்சுக்க யாருமே கிடையாது. பெண்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? தொண்ணு பேசினே கிடக்க மாட்டாங்க. ஒரு வார்த்தை தான், எங்கே இருக்கீங்க வரீங்களாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணவே மாட்டாங்க. அடுத்த ஃபோன் பண்ணவே மாட்டாங்க. Hi peoples, all are good evening. What I am telling about with your peoples na மாமியார் மருமகள் சண்டை ரொம்ப காலமாக நடந்துனே இருக்கு. அதற்கான தீர்வை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு நான் கண்டிப்பாக விரும்புகிறேன். என்ன உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன், என்னோட கால் உள்ளே வாங்கிட்டே இருக்கு. சேத்துல ஏதோ கால் வச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வரும்போங்க எம்மாத்தான் கொடலை அறக்கணும். இந்த இடத்துக்கு வரும்போதே அப்பயே நான் நடா இது நாய் மழை மண்ணுக்கு காட்டில் இருக்கிற நாய்ங்களான்னு நினச்சி நான் அப்போவே வா. உங்கள் வயிற்றுல என் கையை வைக்க இந்த இடமே வேண்டாம் எப்பா. காய்ஸ் நம்ம வேறு லொக்கேஷன் போயிடலாம் காய்ஸ். இங்கே ஒரு மாதிரி செருப்பு போயிடுச்சு, அவள் தான் புது செருப்பு மனமார ஊற்று விட்டு வர போகிறோம். ஏமாத்தண்டா காய்ஸ். என்னோட போத் செப்பல்ஸும் அங்கேயே கழட்டி விட்டாச்சு. லொக்கேஷனும் சேஞ்ச் பண்ணியாச்சு. அங்கே ஒரு மாதிரி அபீஸாக இருந்தது, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்தது. என்னால் சலிச்சுக்கிட்டேன், அங்கே ஷட்டப் பண்ண முடியல. அதனால தான் நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டேன். இப்போ என்னென்னா மாமியார் மருமகள் பிரச்சனைக்கான தீர்வுகளும் விடைகளும் என்கிட்ட இருக்கானு தெரியல. சொல்ல நீங்கள் வந்து எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. சொல்கிறேன் பாருங்கள். யோசனை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே வந்துடுச்சு, யோசனை வந்துடுச்சு. ரியாக்ஷன் சொல்கிறேன் நான் பாருங்கள். இப்போ மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆன உடனே பெண் வீட்டார்கள் என்ன சொல்லி அனுப்பணும்னா, ஏம்மா இது நம்ம வீடு மாதிரி இல்லை, அந்த வீட்டுக்கு போனால் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வீடு மாதிரி பழக முடியும். எடுத்த உடனே ஸ்டார்டிங்கே இங்கே பண்ணுற மாதிரி அங்கே அடாவடித்தனம் பண்ணக்கூடாது, ரெஸ்லிங்லலாம் அங்கே இறங்கக்கூடாதுமான்னு சொல்லி அனுப்பணும். மாணவரையே கல்யாணம் பண்ணி விட்டுட்டு மாணவரையே அமுச்சு விட்டா போன உடனே தகராறு நடக்கும். ஸோ ஒரு சில வீட்டில் சொல்லி தான் அனுப்புகிறீங்க. அதை நான் தப்பு சொல்ல, எல்லா பெண்களும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ எல்லா மாமியாரும் அத்தைகளும் சொல்லி தான் அனுப்புகிறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேரேஜ் ஆகிட்டு வந்த உடனே மருமகளும் மாமியாரும், அதாவது மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளையுடைய அம்மாவும் மாப்பிள்ளையுடைய மனைவியும் பண்ணுற அநியாயம் இருக்குல்ல. அத்தை சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அத்தை. நீ சாப்பிடு ஏம்மா நானே தட்டு எடுத்துக்கிறேன். அத்தை இருங்க, நான் எடுக்கிறேன் தட்டை, நீங்கள் கடுப்பு ஏற்றாதீங்க, நீங்கள் வைங்க. நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 1 மந்த் இந்த மாதிரி இதுவெல்லாம் நடக்கும். இதை பார்க்கும்போது நடிகர் திலகம் சிவாஜியா இருக்கார்ல, மறைந்த முன்னாள் நடிகர், அவரே கீழே இறங்கி வந்து வேற லெவல்மா நீங்கள் 2 பேரும் வேற லெவல்னு சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி இருக்கும் ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இவங்க 2 பேரும் பண்ணுறது. அப்புறம் 1 மந்த் கழிச்சு தான் இருக்குது மிட்டம் டெஸ்ட், நம்மளுக்கான எக்ஸாம். அதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து ஒரு லவ் மேரேஜ் தான். எங்கள் அம்மா கிட்ட எங்கள் ஆளை கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அம்மா எங்கள் ஆளை நாளைக்கு கூப்பிட்டு வர போகிறோமா, ப்ளீஸ்மா எதுவும் கேட்காதீங்கம்மா, எதுவும் திட்டாதீங்கம்மா, இது என்ன கேஷ் அதெல்லாம் கேட்காதீங்கம்மா, நாங்கள் கேஷ்ட்டை பார்த்து லவ் பண்ணலாமா, ஏதோ பண்ணிட்டோம்மா, ப்ளீஸ்மா மேரேஜ் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா இதே உண்மைன்னு சைலண்ட்டாக உட்காந்துருந்தாங்க. சரி ஓகேம்மான்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃபை நான் கூப்பிட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். டேப்லெட் போட்டுருந்தாங்க. எங்கள் அம்மா அதை பார்த்துட்டு என்ன அம்மாக்குன்னு கேட்டாங்க. அம்மாவுக்கு சுகர் டீ அப்படின்னு சொன்னேன். அம்மா வந்து சாத்துவாங்க, ஏறா மீன் அதெல்லாம் கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க, போல காட்டிகிட்டு இருப்பாங்க. அம்மா என்ன நேரமோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு சுகர் வந்துச்சு, நடக்கலாம் மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அம்மா. அதனால் அவங்களுக்கு சுகர் வந்துருச்சு. உடனே பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, பிரியாணி வந்துருச்சு. அந்த பிரியாணி சாப்பிட்டுருந்தாங்க. எங்கள் ஒய்ஃப் வந்து எங்கள் ஆள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் அம்மாவுக்கு சுகர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடையில் எதுக்கு வாங்கி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு உடனே அங்கே ஸ்பாட்லேயே வந்து திட்டினா என்ன. உடனே எங்கள் அம்மா, டேய் நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன், நான் பார்த்துருந்தா கூட இந்த மாதிரி ஒரு மருமகன் சொன்னாங்க. என் மனைவிக்கு ஒரு மூட்டை ஐஸ் கட்டியே உடம்புல கொட்டின மாதிரி குலுன்னு ஆயிடுச்சு. சூப்பரான மருமகள் பார்த்துருக்கடான்னு அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சுது. ஸோ மேரேஜ் முடிஞ்சு 1 வீக்லேயே நானும் எங்கள் ஒய்ஃபும் தனி சமையல் ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில்.
ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல. எங்கள் வீட்டில் நடந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அலறி போயிட்டாங்க அம்மா, அலறி ஆட்டம் கண்டு போயிட்டாங்க எங்கள் அம்மா. 1 வீக்லேயே நடந்தது அந்த மாதிரி. நான் என்ன சொல்கிறேன்னா, மாமியாருங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அத்தைங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது மாப்பிள்ளையோட அத்தைங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களும் என்னென்ன பிரச்சனை சந்திச்சிருப்பீங்கன்னு உங்கள் வீட்டில் தெரியும். இப்படி பண்ணால் அப்படி வரும், அப்படி பண்ணால் இப்படி வரும், இப்படியும் அப்படியும் பண்ணால் அப்படியும் இப்படியும் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஏம்மா இப்படிலாம் நடக்குமாங்க, இது மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருமான்னு நீங்கள் சொல்லணுமா, சொல்லி அனுப்புங்க. இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சாதான் லைஃப் வந்து சீராக போகும். இல்லைனா ஒரு மாதிரி போராக தான் போகும். என்னென்னா, கணவருக்கும் மனைவிக்கும் சண்டை அடிக்கடி லைட்டாக வரும். ஃபஸ்ட்டு வாட்டி சரி விடு பரவாயில்ல, 2வது வாட்டி ஏய் திருப்பி என்னடி அதேமாரி பண்ணுற, நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல, சரி ஓகே. அடுத்தது மனைவி ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பு, வீட்டில் சண்டை, இந்த பால் பொங்கி ஊற்றுறதோ, அது துணி மடிச்சு வைக்கல, சின்ன சின்ன கிளாஷ் நடக்கும் அடிக்கடி. அந்த டைமில் நம்ம மம்மிஸ் இருக்காங்கல்ல, மம்மிஸ் உள்ளே வந்து ஏம்மா அவன் தான் சொல்கிறான் சரி விடாமான்னு சொல்லிட்டாங்கன்னா, அவளை தான் பொண்டாட்டிங்களே நைட்டு தூங்கும் போதெல்லாம் அந்த வார்த்தை தான் காதில் விழுந்துன்னே இருக்கும். அவன் தான் சொல்லிட்டானே விடாமா, அவன் தான் சொல்லிட்டானே விடாமா, எப்படி சொல்லலாம்? அதுலேருந்து தான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் கிளாஷிங் நடந்துக்கினே இருக்கும். கொஞ்சம் காஃபி போட்டு கொடுமா, காதில் வாங்காத மாதிரியே உட்காந்து இருப்பாங்க. கேட்கல அத்தை நிஜமா, ஏம்மா நான் அவ்வளோ நேரம் கத்தின்னு இருக்கிறேன், காஃபி போட்டு கொடு காஃபி போட்டு கொடு என்னம்மா நினச்சின்னுக்கிறேன். அத்தை நிஜமாக கேட்கல அத்தை, காதில் விழும். ஸ்பீக்கர் எடுத்துன்னு வந்து வச்சா கூட அந்த மாதிரி சவுண்டு வராது, அப்படி கத்துவாங்க, காதில் விழும், போட மாட்டாங்க. இதோ போடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறமா போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன நடக்கும். அப்புறம் சண்டை வரும், கணவர் வந்து அடிச்சிடுவார். ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறேன், இந்த கணவன் வந்து மனைவியை அடிச்சிட்டாருன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஏன் மூஞ்சி எப்படியே வச்சுருக்கீங்க? வந்து நம்ம கூப்பிடுவோம், சாப்பிட்றீ சாப்பிட்றீன்னு, சாப்பிட்றீன்னுவா. கையை தள்ளி தள்ளி உரத்து, நம்மளும் சீண்டி பார்த்துட்டு தூக்கம் வந்துடும். சரி இவ தான் ரொம்ப கோபமாக இருக்கால, இவளே சாப்பிட்டோம் அப்படி சொல்லி நம்ம படுத்து தூங்கிடுவோம். மணி நைட்டு ஒரு 2:30 3 ஆகும். அப்போ வந்து எழுப்புவாங்க, சாப்பாடு வேணும், போட்டுன்னு வர முடியுமா அப்படின்ட்டு. சரி என்னடா இதுன்ட்டு போட்டுன்னு வந்து கொடுப்போம். கொலை வெறியாக இருக்கும், போட்டுன்னு வந்து கொடுப்போம். வேணாம், அப்பா 100 கை வர மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம பத்திரக்காளி மாதிரி நம்ம கை அடிச்சு கொலை பண்ணிடலாமான்னு எது யோசிச்சுட்டு வேற வழியில தான் அமைதியாக படுத்துன்னு தூங்குறதா இருக்கும். திருப்பியும் சீண்டின்னு இருப்பாங்க. இந்த வேதனைலாம் இருக்குது, எனக்குலாமே நடந்ததே கிடையாது சத்தியமாக. நம்ம ஏன் சும்மாலாம் சொல்லி கிடக்கணும். சரி ஓகே, ஒரே சண்டையாக இருக்கு, அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் விட்டு வந்தால் ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கொண்டு போயிட்டு விட்டு வருவாங்க. வரும்போது நம்ம நினைப்போம் இதுக்கப்புறம் சண்டை வராதுன்னு. ஃபுல் பவரோடு வருவாங்க, சக்தி சக்தி சக்திமான் அந்த மாதிரி வருவாங்க. அதில் இருந்து தான் ஆட்டம் ஆரம்பமே, களைகட்டம் கரகாட்டம் மாதிரி களைகட்டம் ஆட்டம். அம்மா சண்டை நடக்கும், மாணவர் நம்மளை அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபுல்லாக வித்தையும் கற்று குத்து அமைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம மாமியார் வெள்ளத்தையும் இறக்கடி பொடி, நான் பார்த்துக்கிறேன் அம்மாக்காரன் அட்டி தும்சா அட்டி வாங்க போங்கன்றது, நீயா போய்க்குன்னுவாங்க, அடிக்க ஆரம்பிப்பாங்க. செருப்பு தொடப்பு காட்ட அண்ணன் கொண்டான் ஃபுல்லாக தைட்ஸா ஃபுல்லாக பறக்கும். அம்மா உள்ளே வருவாங்க, யாரடி என் பையனை அது இதுன்னா வேறு வழி கிடையாது. தனி கொடுத்தனமும் போக முடியாது. தனி கொடுத்தனம் போயிட்டா வந்து நம்ம அம்மாவை பார்க்கலான்னு குடும்பத்தை கலைக்கிறதுக்குனே ஊரில் வந்து ஒரு 20 பேர் படைச்சி விட்டுருப்பாரு கடவுள். பெத்த தாயை பார்க்காத போயிட்டான் படுறா தனி கொடுத்தனும். நான் எங்கடா எடுக்கிறானே, அவங்க அம்மா எப்படி தெரியுமாடா பார்த்தாங்க. அந்த மாதிரி காதில் ஊதுன்னு ஊதிட்டு போவானுங்க. அவனுங்களுக்கு பயந்து தனி கொடுத்தனும் போக முடியாது, தாயும் விட முடியாது. மனைவி எதிரில் தாயை நம்ம ஒரு பயங்கரமாக திட்டோன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு 3 நாள் 4 நாள் பயங்கரமாக நம்மளை கவனிப்பாங்க மனைவிங்க. எல்லா மனைவிங்களையும் சொல்லலை, ஒரு 90%. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த மருமகள் மாமியார் பிரச்சனை வந்து நடந்து கொண்டே தான் இருக்குமா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. போக போக தான் இந்த மாமியார் பொண்ணு வீட்டில் மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்புங்க காய். நம்ம அம்மாக்களும் சாதாரண நாள் கிடையாது. சண்டை நடந்துன்னு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் நம்ம எதுவுமே பேசியிருக்க மாட்டோம். அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளியே போங்க அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்களும் துணியை மடித்து வச்சுன்னு கிளம்புவாங்க. நான் வெளியே போகிறேன், நீங்கள் மட்டும் நிம்மதியாக இருங்க. எதுக்கு தான் ஒன்றும் கல்யாணம் பண்ணி வச்ச பொழுது வயசான காலத்தில் நாங்கள் எங்கன்னா போய் பிச்சை எத்தனா சாப்பிட்றோம்.
எவ்வளோ வெறி தெரியுமா வரும். அப்படியே தொண்டையை பூச்சி செவுத்துல வச்சுக்கின்னு 1336 குத்து குத்தலாமா, மூக்குலையும் வாயிலையும் பல்லுகள்லாம் தெரிய வைக்கலாமான்னு தோணும். பெத்த தாயாச்சுன்னு சொல்லிட்டு மனமா அமைதியா நின்று இருப்போம். என்ன பண்றது, அம்மாவை எப்படி அடிக்க முடியும், அம்மாவை அப்பாவையும். அவர் பாவம், அப்பா பாவம், அம்மா கூட ஜால்ரா போட்டுக்கின்னு வாமா போலாங்கலாம் சொல்லிங்க பேர். என்ன பண்ணுறது, எல்லார் வீட்லையும் நடக்குமானு தெரியல, ஒரு சில வீட்டில் நடக்கும். பெண்களையும் நம்ம சாதாரணமாக எடை போட்டுற முடியாது. அவங்களும் நிறைய நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, உதவி பண்ணுறாங்க. இந்த நாட்டையே ஆண்டவங்க யார், நம்ம நாடு தமிழ்நாடு, அம்மா, நம்ம ஜெயலலிதா அம்மா. அதனால் பெண்களை அச்சுக்க யாருமே கிடையாது. பெண்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, தொண்ணு பேசினே கிடக்க மாட்டாங்க. ஒரு வார்த்தை தான், எங்கே இருக்கீங்க வரீங்களாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணவே மாட்டாங்க. அதுதான் பெண்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். எங்கள் அம்மா கூட பாருங்கள், எங்கள் அம்மா எங்கள் மனைவிலாம் வந்து ஒரு வார்த்தை, எப்பா என்னப்பா எங்கேப்பா இருக்க, அவ்வளோதான். அடுத்த ஃபோன் பண்ணவே மாட்டாங்க. அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை நடக்காமல் இருக்கணும்னா ஒரே ஒரு டிப்ஸ் வேணா தரேன். அதாவது பொண்டாட்டி இல்லாதப்ப அம்மா கிட்ட, இந்த சனினை ஏன் தான் கல்யாணம் பண்ணு தெரியலம்மா, சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியலம்மா, நீ சொல்லும்போது எனக்கு தெரியலம்மா, நம்ம குடும்பமே நாசமாக போயிடுச்சுமா, விளங்காத போயிடுச்சுமா, அப்படி அடிக்கணும். அம்மா இல்லாதப்பா பொண்டாட்டி கிட்ட ரூமில் உட்காந்துங்க நைட்டில், அம்மா வச்சேன்னு பார்க்குறேன்னா வச்சுடும் அந்த பொம்பளையா. அது சத்தியமாக ஆத்திரமாக இருக்குதுடி. தனி கொடுத்துன போனால் கூட ஊருக்கு கேவலமாக பேசுண்டி. அந்த பொம்பளையை வர பிடிக்க மாட்டேடி. இப்படி மாற்றி பேசிக்கினா தான் நம்ம குடும்பம் நடத்த முடியும். இல்லைன்னா தூக்கிங்கன்னா கொஞ்சம் போச்சு நம்ம கதை. வேறு வழி இல்லை, இது நரகத்தோடைய நரகம். இதெல்லாம் பயங்கரமான நரகம் இது. வேறு வழி இல்லை, வாழ்ந்து தான் அவனை என்ன பண்ணுறது. ஒன்று மட்டும் உறுதி, ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். போன ஜென்மத்தில் யார் யாரும் அநியாயம் பண்ணாங்களோ, பாவங்கள் பண்ணாங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த ஜென்மத்தில் கம்பல்சரி கல்யாணம் நடக்கும். ரொம்ப பாவத்தை பண்ணி அட்டூழியம் பண்ணி பெரியவங்க சின்னங்களை அடிச்சுன்னு மரியாதை இல்லாமல் பேசின்னு பல துன்பங்களை அது இதுன்னு பண்ணவங்க எல்லாருக்கும் 2 கல்யாணம் நடக்கும் இந்த ஜென்மத்தில். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாமியாரும் மருமகளுடைய சண்டை வந்து ஓயவே தெரிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, 2 பேரும் போட்டுக்கிற சண்டையில் நாங்கள் என்ன பாவத்தை போனோம், எங்கள் பாவத்தை ஏன் கொட்டிக்கிறீங்க, உங்களால் தான் எனக்கு சுகர் பிபி எனக்குன்ற பேர். எங்கள் வீட்டில் எல்லாமே நடக்காது. எங்கள் குடும்பம் சமைச்சான குடும்பம், எனக்கு நான் வாய் தவறி சொல்லிட்டேன். எல்லா குடும்பத்தையும் சொல்கிறேன், மற்றபடி என்ன தவற இருக்கிற ஃபேமிலியில் சொல்கிறேன். ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க, ஆண்களை ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, எங்கள் பாவத்தை ஏன் கொட்டிக்கிறீங்க நீங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெரியவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு, கட்டி பூடிங்க மானாவரியா மருமகளும் மாமியாரும் கட்டி பூடிங்க. காலையில் எழுந்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி 2 பேரும் கட்டி பூடிங்க. ஹாய் அத்தை, ஹாய்மா, அது மாதிரி பேசி பழங்க. சத்தியமாக சண்டே வராது. இந்த பாட்டை பாடிங்கன்னே, கட்டி பூடிங்க அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்சிங்கடங்க மானாவரியா. எங்கள் பாவத்தை கொட்டிக்காதீங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க. கடவுள் வந்து நின்று நாங்கள் சிரிச்சுங்கிறாரு, என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. ரொம்ப தப்பு சாமி இதெல்லாம். தனியாக வந்து புலம்பு விட்ட பேர். அப்புறம் எனக்கு கேட்ட போகிறேன், என்ன பட்சம் ஆச்சுன்னு பார்க்குறேன் போயாக்கம்னு. சரிங்க, நம்ம வாழ்கிற வரைக்கும் வாழலாம். ஆடி மாதம் 5:30 மணி ஆயிடுச்சு. சுற்றி மாணவரையாக பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பேசின்னு இருப்பேன், தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா. நான் போயிட்டு வரேன். கல்யாணம் ஆனவங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க. மாமியார் மருமகள்